ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு த சேனல். கொஞ்சம் வாய்ஸ் கோல்டாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, டெலிகிராமில் மட்டும்தானே இதுக்கப்புறம் அன்கட் போடுவேன். எப்போவுமே போடுற மாதிரி, பட் கன்ஃபார்மாக அன்கட் வந்துடும். இதுக்கப்புறம் யூடியூப்பில் நான் சொல்கிற மாதிரி கிடையவே கிடையாது. ரொம்ப செருப்படி வாங்கிட்டேன். சில பேருக்கு தெரியும் ஏன்னு, சில பேருக்கு தெரியாது. பிகாஸ் ஆஃப் அந்த யூடியூப்காரன் ரொம்ப பண்ணுறான். ஸோ அதனால் என்னால் எதையுமே டீட்டெயில்டாக இதுக்கப்புறம் யூடியூப்பில் சொல்ல முடியாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் டெலிகிராமில் கொடுத்துருவேன். இப்போ இந்த வீடியோவுக்கு அன்கட் கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் அதுக்கு கவலையே பட வேணாம், ஓகேவா? ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். கண்டிப்பாக நான் போடுவேன், பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அது இருந்தால் தான் சில பேர் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இல்லாமலாம் இருக்காது, இருக்கும். பட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் அப்படி, ஓகேங்களா? எதுக்கு ஜேகேக்கே வீடியோ போடுறீங்கன்னு கேட்காதீங்க. எனக்கு தெரியல, ஜேகேக்கு போடணும் அப்படின்னு தோணுது. அண்ட் இந்த ஸ்டோரி வந்து என் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க. எப்பயும் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ தான் தோணுது இதை போடணுன்னு. ஸோ அது யார் சொன்னாங்க மறந்துட்டேன், சாரி ஃபார் தட். அண்ட் இப்போ நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹெட்செட் வியர் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வாய்ஸையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கோல்டாக இருக்குது. இப்போ ஸ்டார்டிங்கில் தான் நீங்கள் ரூமில் எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடச்சிட்ருக்கீங்க. என்னை பார்த்தா எப்படி இருக்குமா? என்னை பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்கா? இல்லை, எனக்கு புரியல. என்கிட்ட அழகு இல்லை, அறிவில்லை, படிக்காதவ, பணம் இல்லை, அது மாதிரி எதனா பர்சனாக நான்? இல்லை, எனக்கு கை கால் ஏதாச்சும் விளங்கலையா? எதுக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? என்னால் அவனை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. அப்படி பண்ணிக்கிட்டேன், இதை ஃபேன்லேயே நான் தூக்க மாட்டி செத்து போயிடுவேன். இங்கே பாரு வயன், இப்படி விளையாடாத. காலத்தில் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். உங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் பார்ட்னர் எல்லாருமே கேட்குறாங்க. நாங்கள் என்ன மாப்பிள்ளை தேடாமலாம் இருக்கோம்? வேறு வழி இல்லை. இவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாக்கணும். அப்பாவோட மானத்தை காப்பாற்றுமா, புரியுதில்ல? அம்மா, என்னம்மா என்ன பேசுகிற? இந்த ஒரு டைலாக் வரும்ல, அவரோட ஹார்ட்டை பார்க்குறீங்களே, என் ஹார்ட்டை பார்த்தீங்களான்னு. ஏம்மா புரிஞ்சுக்க மாட்ற? எனக்கு அவனை மட்டும் நான் அவனை அப்படி நினச்சி கூட பார்க்கலம்மா. எனக்கு அவனுக்கு ஆகாது, புரிஞ்சுக்கோ. இங்கே பாருடி, எனக்கு புரியுது என் பொண்ணு இப்படி ஆகக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் உங்கள் அப்பங்காரன் ஒத்துக்க மாட்டான். இப்போ என்ன பிரச்சனைங்க அப்படின்னு உங்கள் அப்பா தான் என்ட்ரி கொடுக்குறாரு. நீங்கள் அப்பா 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 நான் வேலை கூட செய்கிறேன்ப்பா, இப்படி ஒரு குடும்பம் மட்டும் எனக்கு குத்துறாதப்பா. இங்கே பாருவேன், வேறு வழி இல்லை, இது நீ பண்ணி தான் ஆகணும். அப்பாக்காக்க சீக்கிரம் போ, ரெடி ஆகிட்டு வா. அப்பா போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சிடுறாங்க. அண்ட் இப்போ ஃப்ளாஷ்பேக். உங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். அண்ட் அவருக்கு பொண்ணாக தான் நீங்கள் இருக்கீங்க. ரொம்ப ஆட்டிடியூடு, செம்ம வாள், நல்லா குடிப்பீங்க, ஜாலியாக உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் இப்போ நீங்கள் தான் பப்பில் உங்கள் ஃப்ரெண்ட் கூட செம்ம ஜாலியாக வைப் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ உங்கள் அப்பா தான் கால் பண்ணிகிட்ருக்காரு. இவர் வேறு கொஞ்ச நேரம் நிம்மதியாக விடுறாரா? இப்போ தான் ஜாலியாக இருக்குது. வீட்டுக்கு தெரியாமல் இந்த மாதிரிலாம் வர்றது எவ்வளோ நல்லா இருக்குல்ல? அண்ட் இப்போ ஒரு பர்சன் உங்கள் கையை தான் பிடிச்சி இழுக்கிறாங்க. ஹே ஜியோன், என்ன பண்ணுற? இங்கே எல்லோரும் இருக்காங்க. இங்கே பாரு, அப்பா கால் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியும். நான் போய் சொல்லிட்டு தானே வந்தேன். நீ தானே சமாளிக்கணும். போ சமாளி. மேடம் ப்ளீஸ், இந்த டைமில் வேணாம். அங்கிள் ரொம்ப நேரமாக உங்களுக்கு கால் பண்ணிட்டு இருக்காரு, என்னாலே சமாளிக்க முடியல, புரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி வந்து 3 hours ஆச்சு, நீங்கள் நிறைய குடிச்சிருக்கீங்க. மேடம் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஜேகே, அப்புறம் எதுக்கு ஜேகே நீ என் கம்பெனியில் வேலை செய்கிற? எங்கள் அப்பாவுக்கு எதுக்கு வேலை செய்கிற? இதுக்கு தானே? சரி சொல்லு, உனக்கு இவ்வளோ பெரிய பிளேஸ் பிடிச்சி கொடுத்தது யார்? நான் தானே. தென் நீ எனக்கு தாண்டா விசுவாசமாக இருக்கணும். எப்படி அப்பாவுக்கு தொட நடுங்கியாக இருக்க? மேடம் அப்படிலாம் இல்லை, ஆனால் அங்கிளுக்கு நான் மரியாதை கொடுக்கணும். நீங்கள் பாருங்கள், ரொம்ப குடிச்சிருக்கீங்க, உங்களால் நிற்க கூட முடியல. இப்போ ஜேகே தான் அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. நீங்கள் ஜேகே என்ன நினச்சிட்ருக்க? இப்போ எதுக்கு கையை ஹோல்ட் பண்ணுற? இப்போ எல்லாருமே அங்கே உங்களை தான் பார்க்குறாங்க. உன்னோட லிமிட் எதுவோ அங்கே இருந்துக்கோ, விட்டால் ஏறிடுவீங்க போல். இதுக்கு தான் ஏழையிலேருந்து பணக்காரனானாலே எப்படி பிஹேவ் பண்ணணுன்னு தெரியாது. இங்கே பாரு ஜேகே, போனால் போது,
எங்கள் அப்பாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்குன்றதுக்காக நான் அமைதியாக இருக்கேன். பட் என் பெர்மிஷன் இல்லாமல் நீ எப்படி தொடலாம்? நீ எங்கே இருக்க? ஃபஸ்ட்டு ஜஸ்ட் மேனேஜர் நீ இந்த கம்பெனிக்கு. தென் எதுக்கு உன் பிஹேவியரை மாற்றிக்கோ ஜேகே. ப்ளீஸ் இங்கேருந்து போயிடு. அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். இப்போ ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது, பட் அவருக்கு ரொம்ப கோவம் வருது. ஓகே மேடம், சாரி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாரு. இப்போ நைட் 12 தான் ஆகுது. நீங்கள் செம்ம போதையில் இருக்கீங்க. உங்களால் கொஞ்சம் கூட ஓட்டவே முடியல. பட் காரில் உட்காந்து நீங்கள் போயிட்டு தான் இருக்கீங்க. இப்போ ஜேகே பின்னாடியே இன்னொரு காரில் வந்துட்டுருக்காரு. உங்களால் முடியலன்னு ஜேகேக்கு நல்லா தெரியுது. அண்ட் நீங்கள் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுறீங்க. இப்போ ஜேகே தான் தெரியுது, எப்படி குடிச்சிரு, ஆனால் வாய் இருக்குது பாரு, சரியான வாய் இது. டே ராவண வாய், பொம்பளை புள்ளையாடி நீ, சி பொண்ணா அது மாதிரி இருக்குடி. அப்பா வளர்க்க தெரியுதா உனக்கு? என்கிட்டலாம் உனக்கு குத்துந்தான் வச்சுக்கோ, பட்டு பட்டு 4 அடி போட்டு வளர்த்துருப்போம் உன்னை. வாய் கிழிகிற ஒரு பையன், உன்னை விட 7 வயசு பெரிய பையன், அவனு மரியாதை கொடுக்கணும், அறிவே இல்லை. பணம் தலையில் நிற்கிதுல்ல, அதுதான் குழந்தைக்கு அறிவு இல்லை. ஒரு நாள் மாட்டு வடி, அப்போ வச்சு செஞ்சிடுறேன் இரு. இப்போ ஜேகே தான் உங்களை தூக்கி அவரோட காரில் உட்கார வச்சுட்டு சீட் பெல்ட்லாம் போட்டு விடுறாரு. அப்போ உங்கள் ஃபேஸை கிட்ட பார்க்குறாரு. உங்கள் ஃபேஸ்லாம் வெட்டாக இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. அண்ட் ஜேகே உங்கள் ஹேரை பின்னாடி டை பண்ணிவிட்டு, ஷோ எவ்வளோ ஆடணுமாடி, அவன் பேரு காலை ஹீல்ஸு போட்டு, யோ எதுக்குடி இதெல்லாம் கேட்டால் என்ஜாயி மயிருன்னு வாழுங்க. ஃப்ரெண்டும் கூட போனால் கூட பரவாயில்ல, தனியாக போய் அவன் ஆடின்னு இருக்கிறதுக்கு எதுக்கடி போகிற? சிரிப்பு தாண்டி வருது. இது வரையும் உங்ககிட்ட ஃப்ரெண்டுன்னு ஒரு திருகாளுங்களா? ராட்சசி, நான் மட்டும்தான் குப்பை கொட்டினரு பா, இதெல்லாம் எவன் கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட போகிறானோ அப்படின்னு ஜேகே பொறுமையாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. இப்போ நீங்கள் தான் போதையில், இப்போ ஜங்கு என்ன தப்பாக பண்ணுற, எதுக்கு என்ன தூக்குன, அப்பா கிட்ட சொல்லுவா அப்படின்னு வளரிட்டுருக்கீங்க. இப்போ ஜேகே தான், ஐயோ இவனை எப்படி வளர்றா, எதுவுமே பண்ணாமலையே, இப்படி மட்டும் அவங்க அப்பா முன்னாடி போய் வளர்னா கீஞ்சுது என் கதை. மேடம் மேடம் கேட்குதா? என்ன பண்ண சொல்லு. நான் எதுவுமே பண்ணலையே. நீ பண்ணாமல் தான் இங்கே வலிக்குதா? ஐயோ ஐயோ போதையில் வளர்றாளே. மேடம் நான் உங்களை வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுறேன் சீக்கிரமாக, அப்போ தான் என் கருப்பு எதுவும் ஆகாது. ஓய் அப்படின்னு சொல்லி ஜேகே கூட்டிகிட்டு போயிடுறாரு. அண்ட் ஜேகே உங்கள் அம்மா கிட்ட தான் எல்லாத்தையுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவங்களும் ஓகே ஃபைன்னு விட்டுட்டாங்க. அண்ட் டேஸ் இப்படி தான் போகுது. ஜேகே ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிகிட்ருப்பார். பட் வயன் அடங்கவே மாட்டா. ஜேகேவை எவ்வளோ ட்ரிகர் பண்ணுமோ அந்தளவுக்கு பண்ணிகிட்ருப்பா. அண்ட் ஒன் டே நீங்கள் நல்லா குளிச்சிட்ருக்கீங்க. இப்போ ஜேகே தான், ஐயோ இப்போ சைன் வாங்கிட்டு போய் அவங்ககிட்ட வேற கொடுக்கணும். இந்த பொண்ணு சைனே போட மாட்டா, இல்லாததெல்லாம் பேசுவாளே, வேறு வழி இல்லை. மேடம் மேடம் உள்ளே வரலாமா அப்படின்னு ஜேகே டோர் தட்டுறாரு. இப்போ வயந்தான், உள்ளவா ஜேகே அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ஜேகே உள்ளே வந்தவர் அப்படியே நிற்கிறாரு. பிகாஸ் நீங்கள் ஜஸ்ட் டவலோடு இருக்கீங்க. ஐயோ நான் எப்படி நிற்கிறா, ஐயோ கண்ட்ரோல் ஜேகே கண்ட்ரோலு. நிறைய வாட்டி படம் பார்க்கலை தான், 1 வருஷம் பார்க்கலை, உனக்கு தோணும் இது மாதிரிலாம் பார்த்தா, ஆனால் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். நீ நம்மளை படம் பார்க்க வச்சிருவா போலியே நைட்டு. என்ன ஜேகே அப்படியே நிற்கிறேன், உள்ளே வந்து உட்கார. வரேன் வரேன் வரேன். என்ன விஷயம், என்ன கையில் பேப்பரோட? இல்லை மேடம், அப்பா 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 சைன் வாங்கிட்டு வர சொன்னார் இந்த இதுவில், பிஸ்னஸ் இதுவுக்கு. உங்கள் பெர்மிஷன் வேணும். நாங்கள் போய் அங்கே மீட்டிங் ஜாயின் பண்ணணும், உங்கள் பெர்மிஷன் வேணும். ஜாயின் பண்ணணுப்போ? ஓ நீ அந்த மீட்டிங்கில் ஜாயின் பண்ண போறியா? அதாவது எங்கள் கம்பெனிக்கு பதிலாக? இல்லை உங்கள் கம்பெனிக்காக நான் போகிறேன். சரி ஓகே பார்க்குறேன், எனக்கு தோணும் போது. மேடம் மேடம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், இப்போ டைம் ஆயிடுச்சு, இப்படி பழி வாங்காதீங்க நான் பண்ணதுக்கெலாம் ப்ளீஸ். என்ன பழி வாங்கக்கூடாது? ஃபஸ்ட்டு நீ பண்ண தப்பை நீ ஒத்துக்கிறியா? எங்கே இப்போ வரைக்கும் என் கண்ணை பார்த்து பேசுன்னா எதை பார்த்து பேசுகிற? இப்போ ஜேகே முழிக்கிறாரு. ஐயோ நான் கண்ணை பார்த்து தான் மேடம் பேசுகிறேன். நீங்கள் பாருங்கள், நான் ஹைட்டாக நின்னேன்னா நான் உங்களை கீழே பார்க்குற மாதிரி இருக்கும்.
அதனால நீங்கள் அப்படி தப்பாக நினச்சிருக்கலாம். அதனால தான் நான் உட்காந்து உங்கள் கண்ணை பார்த்து பேசுகிறேன். ஓ, எனக்கு தெரியாதா? இந்த ரூமில் கேமரா இருக்குது. இப்போ ஜூம் பண்ணி பார்க்கட்டுமா? நீ இங்கே பார்த்தேன்னு? இப்போ ஜேகேக்கு ஒரு மாதிரி பயம் தான் எடுக்குது. ஐயோ, இவனாடா இவன் எதுனா இருந்தாலும் பார்க்க தானே செய்வேன். இப்படி டவலோடு நின்னா மாயிரு ரொம்ப பண்ணுறா. மேடம் மேடம் அப்படிலாம் இல்லை மேடம். சைன் போட்டு கொடுத்தீங்கன்னா கிளம்பி போயிடுவேன். நீங்கள் தான் நான் உட்கார வச்சு பண்ணணுன்னு இருக்கீங்க. கஞ்சா பார்க்க தானே மேடம் செய்வாங்க. அப்போ பாப்பியா? எதை கேட்குறீங்க? என்ன பாப்பனே? இல்லை மேடம், நீ எனக்கு தெய்வம் மாதிரி வாழ்க்கை ஊற்றுதேன்னு நீங்கள் தான். அப்புறம் எப்படி மேடம் உங்களை நான் பார்ப்பேன்? பார்க்க மாட்டேன் மேடம். குட் பாய். இப்படி தான் இருக்கணும். எந்த பொண்ணையும் தப்பாக பார்க்கக்கூடாது. நல்ல பையன். ஐயோ நானா? தேங்க்யூ. நான் பார்த்ததே இல்லை மேடம், ஒருத்தியை விட்டேன். நீங்கள் இப்போ ஜேகேக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்து செம்மையாக அவனை வெறுப்பேற்றி நான் போட மாட்டேன்றது தான் கடைசியாக சொல்ல வரீங்க. இப்போ ஜேகே அவ்வளோ நேரம் நீங்கள் பேசுறதை கேட்டுட்ருக்காரு. என்ன ஐயோ, சைனப் போட்டால் நான் கிளம்பி போயின்னு இருப்பேன். அறுக்குதே என் தாலியை. நீங்கள் இப்போ கிட்ட வந்து உனக்கு புரிஞ்சதில்ல, நீ இப்படி தான் பிஹேவ் பண்ணுற. இப்போலாம் நீ எப்போவுமே என்னோடய பிளேஸ்க்கு வர முடியாது ஜேகே. இப்போ ஜேகே அப்படியே ஸ்டன் ஆகிட்டு நீங்கள் குளிச்சு விட்டு வந்தீங்களே, உங்கள் ஸ்மெல் அவர் ஏதோ பண்ணுது. ஐயோ, என்னடா இது மணகுது? வேணாடா மாட்டின்னு வச்சுக்கோ, சரியான சிக்கலாயிடும். புரியுதா ஜேகே? ஜான் ஜங்குக் என்னாச்சு இவனுக்கு? பேனை நிற்கிறான். டேய் சொல்லுங்க மேடம். குட் மார்னிங். மார்னிங். என்னாச்சு? இல்லை மேடம், நேற்று நைட்டு ஒரு பேய் வந்துச்சா, அதான் உங்கள் பின்னாடி. இங்கே என்ன சொல்கிற? ஆமாம் மேடம், நேற்று பேய் பின்னாடி நிற்கிற மாதிரியே இருக்குது. ஜேகே, நீ இந்த ரூம் விட்டு போகாத. இப்போ ஜேகே தான் மைண்ட் வாய்ஸில், நான்லாம் போக மாட்டேன்டி, நீ இப்படி நின்றுன்னு இருந்தேனா நான் எப்படி போவேன்? இங்கே பாரு, பின்னாடி நிற்கிதா? ஆமாம் நிற்கிது. நீங்கள் பார்த்து பத்திரமா இருங்க, ஓகேவா? இல்லை போகாத, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு ஜேகே எழுந்துக்கிறாரு. இப்போ கரெக்டாக நீங்கள் போகாதீங்கன்னு அவர் கையை பிடிக்கும் போது உங்கள் டவல் ஃபோர்ஸில் கீழே விழுது. இப்போ ஜேகே பார்த்துட்டாரு. நீங்கள் பயந்து போய் ஜேகேவை ஹக் பண்ணி அப்படியே பெட்டில் விழுறீங்க. இப்போ ஜேகேக்கு பேச்சு மூச்சே இல்லை, அவர் ஸ்டன் ஆகிட்டாரு. இப்போ நீங்கள் தான் ஜங்குக் இங்கே பாரு, எனக்கு புரியுது நம்ம தப்பு பண்ணலை, பட் இப்போ போகாதையே. டவலு ஃபீலும் இருந்துச்சு, வேண்டாமே. இப்போ ஜேகே தான், ஏண்டி நான் நல்லா தாண்டி இருந்தேன், நல்லா தானே சுற்றின்னு இருந்தேன், நீ தாண்டி கூப்பிட்டு இப்படி காமிச்சிட்டு எதுவும் பண்ணாத நான் எப்படி? ஜங்குவை பற்றி தெரியுமா தெரியாதாடி? எல்லாம் ஒன்றத்துலேயும் நான் எப்படி பண்ணுவேன்னு ஏன்டி என்னை சோதிக்கிற? ஜங்குக்கெலாம் அடக்கி சரித்திரமே இல்லடி. ஐயோ மேடம் யாருன்னா பார்த்துட்டு போகிறாங்க மேடம், எழுந்துக்கோங்க. எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. இங்கே பாரு அந்த பேய். ஐயோ இல்லை, போயிடுச்சு. மழை எழுந்துருங்க. போயிடுச்சா? சரி இரு அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுந்துக்கிறீங்க. பார்த்தா அப்படியே உங்கள் தெரியுது ஜேகேக்கு ஒன்றும் பண்ணுறதுன்னே தெரியல. இப்போ தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க. ஐயோ சாரி அப்படின்னு திரும்பியும் படுத்துடுறீங்க. இப்போ அப்படியே டச் ஆகுது ஜேகேக்கு. ஐயோ இவன் வேற மோதுறாளே, என்னால் அடக்கின்னு இருக்க முடியாது. தேவலாமல் கை அங்கே இங்கேன்னு போயிடுச்சுன்னா அப்புறம் நீ ஏசப்பா என்னை காப்பாற்று, கடவுளே என்னை காப்பாற்று, அல்லா காப்பாற்றுங்க, என்னால் முடியல இந்த பொண்ணுக்கிட்ட, எனக்கு கொலை வெறி ஏத்துறா. இப்போ நீங்கள் தான் அந்த பேய் போயிடுச்சா சொல்லு ஜேகே. ஐயோ மேடம், அது போயிடுச்சு மேடம், நீங்கள் எழுந்துருங்க மேடம், பொறுமையாக எழுந்துருங்க ப்ளீஸ், புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நீ கண்ணை முடிக்கோ, நான் எழுந்துக்கிறேன். நான் கண்ணை முடிகிறேன், எழுந்துருங்க. இப்போ ஜேகே அப்படியே கண்ணை மூடுறாரு. நீங்கள் உண்மையாக மூடி தான் இருக்கியா? ஐயோ மேடம், நான் மூடிட்டு தான் இருக்கேன், பக்கத்தில் டவல் எதுனா அந்த எழுந்துருங்க மேடம். சரி இரு அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படி கீழெல்லாம் டவல் தேடுறீங்க. கிடச்சிச்சா மேடம்? கிடச்சிருச்சு, இரு
அண்ட் இப்போ ஜேகே ஏர்லாம் அப்படி ஒரு மாதிரி கலைஞ்சு போய் ஷர்ட்லாம் கலைஞ்சிருக்கு. பார்க்கவே வேறு மாதிரி தான் இருக்குது. நான் போயிட்டு வந்துடுறேன். ம் சாரி மேடம், போயிட்டு வந்துடுறேன். சைனு சரி கொடு. பெண்ணு, ஐயோ எத்தனை அந்த பெண்ணு நீ தான்றி எங்கன்னா தொலைச்ச இப்போது இதோ இந்தாங்க. அப்படின்னு நீங்கள் சைன் போட்டு கொடுக்குறீங்க. தேங்க்ஸு மேடம். போ போ போ, இங்கேருந்து சீக்கிரம் வெளியே போ. இப்போ தாண்டி வெளியே போகணும். பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ ஜேகே வெளியே வராரு. இப்போ ஜேகே தான், ஐயோ 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 டே தம்பி கீழே இறங்குடா, போதும்டா, இப்போ மீட்டிங் போகணும்டா, யாரா பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆகிடும்டா, இனி பார்த்து நான் பேகி போடாமல் டைட்டாக போட்டுன்னு நின்றுனுறேன். தம்பி கீழே இறங்கிடல சாலம்ல, இது மாதிரி மட்டும் நீ நின்னது யாருன்னா பார்த்தேன், முக்கியமாக அந்த ராட்சசி பார்த்தா வச்சுக்கோ கட்டுப்பாயிடுவேன் நான். இறங்குப்பா இறங்குப்பா, இவன் இறங்க மாட்டான். பாத்ரூம் எங்கே, ஃபோன் எங்கே, அதுதான் அது இருந்தால் மட்டும்தான் அப்படின்னு ஜேகே அங்கேருந்து கிளம்பிட்டாரு. இப்போ நீங்கள் தான், ஆமாம் ஜங்குக்கு மேலே படுத்தேன், ஆனால் இதுக்கு கீழே அவனுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஜேகேக்கு வீங்கிடுச்சு அங்கே. நானும் கேட்டுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அப்புறம் அவனுக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கும்ல, அது ஒரு மாதிரி இடிச்சுது. சரி குழந்தைக்கு எதுவும் நோய் போல், நம்ம எதுக்கும் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேஷுவலாக எடுத்துகிட்டு போயிட்டீங்க. பட் அது அப்படி இல்லவே இல்லை. அண்ட் இப்போ உங்களுக்கு தான் பையன் பார்த்துட்ருக்காங்க. இப்போ வீட்டுக்கு வரவங்க எல்லாருமே ஒயன் வேண்டாம், ஒயன் அடங்க மாட்றா, அப்படி இப்படின்னு தான் சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ உங்கள் அப்பா தான், சார் இங்கே பாருங்கள், எனக்கு வர மாப்பிள்ளை வந்து எப்படி வேணா இருந்துட்டு போய் எனக்கு கவலையே கிடையாது, என் பொண்ணை மட்டும் இட்டுட்டு போயிட்டோம். யார் ஒரு 5 பேராச்சும் பார்த்துருப்போம், செட் ஆகலைன்றாங்க. இங்கே பாருங்க ஜி, நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த வாட்டி நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு அவ்வளோ ரொம்ப பேசுகிறாரு. அண்ட் தென் இப்போ பொண்ணு பார்க்க தான் வந்து உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. பொண்ணு நல்லா தான் இருக்குது, நல்லா படிச்சிருக்கா போல். என்னம்மா உன் பேர் என்ன? தெரியாமல் தான் வந்தீங்களா ஆண்டி உள்ள? இப்போ எல்லாரோட மூஞ்சி அப்படி மாறுது. ஒயனோட அப்பா தான். ஒயன் மானதை வாங்காதம்மா. அப்பா அப்பா நான் என்ன தப்பாக கேட்டுட்டேன்? உன் மானத்தில் நான் வாங்க மாட்டேன், உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், லவ் யூ. இதெல்லாம் நல்லா பேசுமா. பொண்ணு கொஞ்சம் வாள், அதனால். சரி வாளாக இருக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? எப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் வாளாக தானே இருக்க போகிறாங்க. ஏன் ஆண்டி நிறைய விஷயத்தில் பார்த்துருக்கீங்களா என்ன? எப்படி பச்சையாக பேசுகிறீங்க? அவ்வளோதான், அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அவங்க, நாங்கள் யோசிச்சே சொல்கிறோம். ஆமாம் ஆண்டி நல்லா யோசிங்க, உங்கள் பையன் பால் டப்பா மாதிரி இருக்கான், மொக்க பையன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பி போயிட்டே இருக்கீங்க. அவ்வளோதான், என்னோடய அப்பாவுக்கு செம்ம கோவம் வருது. இவளுக்கு கல்யாணம் நடக்கலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன செய்யறது, இது வாயை வச்சுட்டு நம்மளால சும்மாவும் இருக்க முடியல. இப்போ அவங்க அம்மா ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அண்ட் தென் இப்போ அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டும் உங்கள் அப்பாவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் போது இப்போ உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு தான், இங்கே பாருடா, நீ வந்து உன் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு யோசிக்கிற, நல்லா யோசி, நீ ரொம்ப பெரிய பிஸ்னஸ்மேன், புரியுதா? உன் பணத்தை எடுக்கணும், உன்னை கொலை பண்ணணும்னு நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. எவனாவது ஒருத்தன் நல்லவனாக பார்த்துக்கிட்டு நீ கல்யாணம் பண்ணி வச்சுக்கோ. திடீர்னு அவனே உனக்கு அப்போ வச்சிட்டானா யோசிச்சு பாரு. பணம் கொடுத்தா எல்லாரும் எல்லாமே தான் செய்வாங்க. அதனால் ஒயனோட லைஃப்பையும் பார்க்கணும். நீ வேணும்னா ரிலேட்டிவில் யாரையாச்சும் ட்ரை பண்ணலாம்ல. எல்லாம் பண்ணண்டா, வேலையாகல, தெரியல என் பொண்ணுக்கு நான் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்னு. யோசி, ரிலேட்டிவில் யாருன்னா பார்த்து பண்ணி வை, அது மட்டும்தான் உனக்கு நல்லது அப்படின்ட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. அண்ட் தென் இப்போ உங்கள் அப்பா தான் ஸ்ட்ரெயிட்டாக ஜேகேயோட வீட்டுக்கு போகிறாரு. இப்போ காலிங் பெல் அடித்ததும் ஜேகேயோட அம்மா தான் திறக்கிறாங்க. வாங்க, என்ன புதுசா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் எங்கே இருங்க, நான் ஏதாச்சும் உங்களுக்கு வாங்கிட்டு வரேன். இல்லைம்மா வேணாம் உங்கள் பையனை பார்க்கணும். ஜேகே பாரு யார் வந்திருக்காங்கன்னு பாருடா. இப்போ ஜேகே ஒரு குட்டி ஷார்ட்ஸ் போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு பனியன் போட்டு வராரு. இப்போ அவர் ஒரு மாதிரி ஆகிட்டாரு. அங்கிள் இருங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். இல்லைப்பா நீ உட்காரு, நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன், நீ மாற்றாதப்பா, நீ உட்காரு. என்ன அங்கிள், என்ன விஷயம், எதனா இம்பார்ட்டண்ட்டா? ஆமாம், நான் உனக்கு கேட்பேன், தப்பாக எடுத்துக்க மாட்டேன்லப்பா, சொல்லுங்கள் என்ன விஷயம்? இல்லை என் பொண்ணு எப்படி? உங்கள் பொண்ணா?
நல்ல பொண்ணு தான். ஏன் இப்படி கேட்குறீங்க அங்கிள்? இல்லை, அவள் கூட நீ தான் நிறைய டைம் இருக்க. அவளை எல்லாரும் வாள் அப்படி இப்படின்றாங்க. நீ பார்த்த வரைக்கும் இப்போ ஜேகேக்கு அவ்வளோ சொல்லணும்னு தோணுது. பட் எப்படி சொல்ல முடியும்? இல்லை அங்கிள், ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. நல்லா அவங்க அப்பா விட்டே கொடுக்க மாட்டா. நல்லா வாய் நல்லா பேசும். என்னன்னா அவள் யாருக்கும் அடங்கி போகக்கூடாது, பொண்ணுனா இப்படி தான் அப்படின்னு நல்லா கெத்தான பொண்ணு தான். நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? எல்லாம் பயப்படாதீங்க. எதுக்கு இந்த மாதிரி கேட்குறீங்க? இல்லைப்பா, 20 மாப்பிள்ளைக்கிட்ட பார்த்துட்டோம், ஒருத்தனுக்கு கூட பிடிக்கலையா அவளை. ஐயோ, ஏன் நல்ல பொண்ணு தான், எல்லாருக்குமே பிடிக்குமே, ஏன் எனக்கு கூட தான் பிடிக்கும்? இல்லை அங்கிள், அப்படி இல்லை, ஜஸ்ட் ஒரு பொண்ணா. எனக்கு தெரியும்ப்பா நீ அப்படி கிடையாதுன்னு. அதனால தான் பொண்ணு பார்த்து வைக்கணுமா அங்கிள்? ஐயோ சாரி பையன், அந்த வேலை பார்க்கணுமா? பண்ணுவேன் கண்டிப்பாக பண்ணித்தரேன். அது இல்லை ஜெக்கே, இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, என்னுடைய மணிக்காவுக்கு நிறைய பேர் என்னை கொலை பண்ண கூட ரெடியாக இருக்காங்க. ஆமாம், அது மாதிரி யாராச்சும் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற நல்ல இதுவில் வந்துட்டு என்னுடைய பணத்தை எடுத்துக்கிறது கூட பிரச்சனை கிடையாது. பட் என் பொண்ணை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா நான் ரொம்ப வருத்தப்பட்டுருவேன். அதனால தான் யாராவது ரிலேட்டிவ்லேயே பெஸ்ட் ஐடியா தானே அங்கிள், பாருங்கள் என்னாச்சு உங்களுக்கு. உங்கள் லெவலுக்கு வந்து பார்க்கணுன்னா கொஞ்சம் தேடி பாருங்கள். உங்கள் ரிலேட்டிவ்லேயே நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்களா அங்கிள்? அப்புறம் இல்லை ஜெக்கே, அது நான் ஹெல்ப் பண்ணணுமா? இல்லைப்பா, இப்போ அவங்க அம்மா வந்து உட்காந்துடுறாங்க. ஜெக்கேயோட அம்மா தான். என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லுங்கள், நாங்கள் எதை கோச்சிக்க மாட்டோம். அது இல்லைம்மா, உங்கள் பையனை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண கொடுப்பீங்களா? இப்போ ஜேகேக்கு செம்ம ஷாக்கு. இங்கே பாரு ஜேகே, பயப்படாத, அங்கிள் நான் இருக்கேன்ல, எனக்காக இந்த ஒரே ஒரு ஹெல்ப்பு. என் பொண்ணு நல்ல பொண்ணு நீ தானே சொன்ன. உன்னை மட்டும் தான் நான் நம்புகிறேன். இப்போது நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? இப்போ ஜெக்கேயோட அம்மா தான். அதெல்லாம் அவன் பண்ணிப்பான். இதெல்லாம் ஒரு கேள்வியா? நீங்கள் முதல்ல கேட்டிருந்தாலும் நான் என் பையனை தூக்கி கொடுத்துட்ருப்பேன். நீங்கள் என்ன இப்படிலாம் கேட்டுட்டு? அவ்வளோதான், கல்யாண வேலையை ஏற்பாடு பண்ணுங்கள், எப்போ இதுவோ பார்த்துக்கோங்க. ஆனால் எங்ககிட்ட பணம் அதிகமாக இல்லை. ஐயோ வேணாம்மா, எங்களுக்கு உங்கள் தங்கமான பையனே போதும். ஆமாம், அவ்வளோ நல்ல பையன். ரொம்ப நன்றி. ஜங்குக்கு இதில் விருப்பமா? அதெல்லாம் அவனுக்கு விருப்பம். அம்மா விருப்பம் தான் அவன் விருப்பம். என்னடா, ஆமாம் தானே? ஆமாம் அங்கிள், போயிடுவாங்க அப்படின்னு ஜேகே ரூமுக்கு போயிட்டாரு. இப்போ அந்த விஷயம் அப்படியே முடியுது. இப்போ ஜேகேக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. என்ன இது, இவன் பாட்டுன்னு இவன் என்ன நினச்சினுக்கிறான்? அவளை யாரும் கல்யாணம் பண்ணிப்பாங்களா? பேய் பேய். ஐயோ சாவடிக்கும் என்ன டெய்லி இதை அதை பண்ணி நான் காய்கறி. ஐயோ, நானாச்சு கல்யாணம் பண்ணிட்டதுக்கப்புறம் என் பொண்டாட்டியை வேலை வாங்கலாம், கொஞ்சம் கட் பண்ணு, என்னங்க ஏதுங்கன்னு கூப்பிடும். எவ்வளோ இமேஜினேஷன். இவளை கல்யாணம் பண்ணனா டேய் வாடா போடான்னுவா. என்னங்கன்னே வாயில் வராது, அடங்க மாட்டா. என்ன பண்ணுவேன் நான் இப்போ? என்ன எங்கள் அம்மா வேறு அப்படின்னு புலம்பினே இருக்காரு ஜேகே. இது வெளியே நல்லா கேட்குது. இப்போ ஜேகேவோட அம்மா தான் உள்ளே வந்து, இங்கே பேர் ஜங்கு, எனக்கு அவள் தான் மருமக. அவள் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வரும்போது எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா? எனக்கு எல்லா வேலையும் செஞ்சுருக்கு. எது அவள் செஞ்சாளா? ஆமாம், காய்கறிலாம் கட் பண்ணி கொடுத்துருக்கு. அதான் நீ காய்கறி கட் பண்ணாலே, வெங்காயம் தோலே உரியாமல் போமா. இங்கே பாரு ஜக்கி, அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, அவளுக்கு தெரியல. இங்கே பாரு, உனக்கு ஒரு மருமகன் வேணும்னா அவளை எல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு இருக்கிற மாதிரி நான் எடுத்துன்னு வருவேன். எனக்கும் ஆசை இருக்கும்லம்மா. என்னங்க ஏதுங்க, மரியாதையாக கூப்பிட்ட. இவளை கல்யாணம் பண்ணிங்கன்னா நான் தாம்மா வேலைக்காரனாக இருக்கணும். என்ன இருந்துட்டு போ, ஒரு பொண்ணுக்கு இருந்துட்டு போ. எப்போவுமே பொண்ணுங்க தான் வேலைக்காரங்களாக இருக்கணுமா? நீ இருந்துட்டு போ. ரொம்ப தான் பண்ணாத ஜங்கு. உங்கள் அப்பா என்னை எவ்வளோ கொடுமைப்படுத்தினா தெரியுமா? நீ போ கஷ்டப்படு. அம்மா நீ தாயாம்மா, தாயோ பேயோ, அவளை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகேக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நெக்ஸ்ட் டே தான் ஜங்குக்கு அவங்க ஃபேமிலியோடு வர சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி ஜேகே வந்து உட்காந்துட்ருக்காரு. இப்போ எப்போவுமே போல இல்லை, அவருக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. அவர் ஒயிட் கலர் கோட் ஷூட் தான் போட்டு உட்காந்துட்ருக்காரு. இன்னைக்கு நான் இந்த வீட்டில் நான் எத்தனை வாட்டி உட்காந்துருக்கேன், இனி பயமாக இருக்குது. ஐயோ வேறு வருவாளா ஐயோ அப்படின்னு ஜேகேக்கு அவ்வளோ பதட்டமாக இருக்குது. இப்போ நீங்கள் தான் மேக்கப் போட்டுட்டு இன்றைக்கியும் இவன் ஓட போகிறான். எங்கள் அப்பா நினச்சிட்ருக்காரு எனக்கு கல்யாணம் நடந்துருன்னு. பட் கிழவா, நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். எனக்கு எந்த பசங்களும் நல்லவனுங்களே இல்லை, எல்லாம் பொறுக்கி ஏமாத்து பசங்க.
யாருமே நல்லவங்க கிடையாது. ச்சே இன்னைக்கு இவனை எப்படி ஓட வைக்கிறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மாதிரி ரோஸ் பிங்க் கலரில் saree கட்டிட்டு ஒன் ஃப்ளீட் விட்டு அந்த saree அவ்வளோ ஸ்டோன் ஒர்க் அவ்வளோ கிராண்டாக இருக்குது. ஜஸ்ட்டு ஃப்ரீயாக விட்டுட்டு குட்டியாக ஒரு கம்பல் போட்டு லிப்ஸ்டிக்கே நீங்கள் போடலை, அவ்வளோ வெள்ளையாக இருக்கீங்க. அண்ட் இப்போ நீங்கள் இறங்கி வரீங்க. ஜேகே உங்கள் காலை தான் பார்க்குறாரு. ஐயோ இப்போ என்ன ரியாக்ட் பண்ண போகிறானே தெரியலையே அப்படின்னு குனிஞ்சிட்டு உட்காந்துட்ருக்காரு. இப்போ நீங்கள் வந்து அமைதியாக உட்காடுறீங்க. உட்காந்துட்டு அவ்வளோ பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கே தெரியும் பொண்ணு இவ தானே. இப்போ உங்களுக்கு அவ்வளோ கன்ஃபியூஷன். என்ன இது கூட ஜேகே உங்கள் அம்மா உட்காந்துட்ருக்காங்க. மாப்பிள்ளை எங்க? என்ன மாப்பிள்ளை குனிஞ்சிட்ருக்காரு? என்ன நடக்குது? அப்பா என்ன கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுமா? என்ன நிச்சயம் ஆயிடுச்சா? என்னை ஒத்துக்கிட்டாங்களா? ஒத்துக்கிட்டாங்க. இப்போ உங்களுக்கு செம்ம பயம். யார் இது? எதுக்கு ஒத்துக்கிட்டாங்க? இங்கே பாருங்கப்பா, நான் மாப்பிள்ளைக்கிட்ட தனியாக பேசணும், வர சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கிளம்பிட்டீங்க யார் மாப்பிள்ளைன்னே தெரியாமல். நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க பால்கனியில். இப்போ ஜேகே தான் வராரு. இங்கே பாரு ஜங்குக், ஏதோ மாப்பிள்ளையான், அவனை எப்படியாவது ஓட வச்சுடு. சத்தியமாக எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. புரியுதில்ல? நீ எனக்கு எவ்வளோ நல்ல பையன், எவ்வளோ செல்ல பையன். உனக்கு நான் அப்பா கிட்ட கேட்டு சேலரி கூட இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறேன். பட் அவனை மட்டும் போ சொல்லுடா. போ சொல்லணுமா? நான் தாண்டி போனோம். ஏன்டி புரிஞ்சுக்க மாட்டேறவங்கிட்ட சொல்ல வேற பயமா இருக்கேடி. மேடம் அதை அவன் போக மாட்டான். எதுக்கு? ஏன் போக மாட்டான்? நான் வேணா அவன் கழுத்துக்கு இப்படி போட்டுடுவா அவன் மண்டையிலையே. மண்டையோ அவன் எங்கே உக்காந்துட்ருக்கான்னு வேற தெரியல. நீ சொல்லு, நீ போய் அவன்கிட்ட சொல்லு. மேடம் அது நான் தான் மாப்பிள்ளை. இப்போ உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ப்ராங்க் பண்ணுறிய? கேமரா எங்கண்ணா? என்ன வெறுப்பேத்துறியா? எனக்கு கோவம் வந்தால் என்ன நடக்கும் தெரியல ஜேகே. மேடம் நான் தான், புரிஞ்சுக்கோங்க, நான் தான். இல்லை இது நடக்காது அப்பா அப்படின்னு நீங்கள் போகிறீங்க. இப்போ நீங்கள் ஜேகே தான் மாப்பிள்ளையான்னு கேட்டதுக்கு உங்கள் அப்பா தலையாட்டுறாரு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. நீங்கள் யாருக்கிட்டையுமே பேசவே இல்லை. அண்ட் இதுக்கப்புறம் தான் ஸ்டார்டிங்கில் நடந்தது எல்லாமே நடந்திருக்கும். அண்டு கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு பெரிய கவுனு அது இதுன்னு ஒரு 1 month ஆகியிருக்கும். அது மாதிரி மேரேஜ் ப்ரிப்பரேஷனுக்கு நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே உங்களுக்கு மேரேஜ். இப்போ நைட்டு தான். என்ன பண்ணுவான் அவன்? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலைல்ல அவன் பைத்துக்காரன். அப்படியே எத்தனா ஒரு பொண்ணு அழகாக வந்துடக்கூடாது, அப்படியே பிடிச்சிப்பான். ஜங்குக்கான் அன்றைக்கி குளிக்கும் போது பார்த்தானே, அதனால போல் எப்படி ஒத்துக்க மனசு வருது? கொஞ்சம் பணம் வச்சுருக்கக்கூடாது. கல்யாணம் ஆகட்டும், உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு. அண்ட் இந்த பக்கம் ஜேகே தான் அப்படியே படுத்துட்டு, இவளை கல்யாணம் பண்ணிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? கத்தோம் பைத்தியம். என்ன பண்ணுறது? எதுவுமே முடியாது. நான் எவ்வளோ நினச்சி வச்சுருந்தேன். பாலோட ஒருத்தி வருவா, அவளை அணைச்சி பிடிச்சி, ஐயோ எல்லாமே நீ ஊற்றின்னு போயிடும் போலியே. நான் தான் இவளுக்கு பால் எடுத்துன்னு போய் வெக்கப்பட்டுன்னு உட்காரணும். அவள் உட்கார மாட்டா, ராட்சசி. ஆனால் ஜங்குகா, நீ ஜங்குக்டா, எதையுமே அடக்கிற சக்தி உங்ககிட்ட இருக்கு. நீ ஆம்பளை, அவளை அடக்கிட்டேன்னா போதும், எறி மாட்டுவ. இதுக்கப்புறம் உங்கள் அப்பங்காரன் கூட கேட்க மாட்டான், நாடா என் பொண்ணை அடிக்கிறேன், நாடா இப்போ என் பொண்ணை திட்டுறேன்னு. பொண்டாட்டின்னுவேன், நான் மயிரை போடுங்கன்னு பார்க்குறேன். இதுக்கப்புறம் ஆட்ட ஆரம்பிக்கும் போது ஆகட்டும்டி நைட்டு, உன் கையில் மோந்திரத்தை இறக்குனதுக்கப்புறம் உன்னை இறக்குறேன் அப்படின்னு ஜேகே அப்படியே கண்ணை மூடி தூங்கிட்டாரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் மேரேஜ் நடக்க போகுது. இப்போ நீங்கள் தான் நின்றுட்டுருக்கீங்க. இப்போ அங்கே இருக்க ஃபாதர் 2 பேருக்கிட்டேயும் பெர்மிஷன் கேட்டு உங்களுக்கு ஓகேவான்லாம் கேட்டு அந்த மாதிரி இது பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இப்போ ஜியோனை தான், ஜியோன் ரிங் போடுங்க அப்படின்னு ஜியோன் உங்களோட கையை பிடிச்சி ரிங் போட போகிறாரு. நீங்கள் போடாத அப்படின்னு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. இது ஜேகேக்கு தெரியுது. மேடம் போடட்டுமா ரிங்கு அப்படின்னு கேட்டதும் உங்களுக்கு ஒரு மாதிரி மெல்ட் ஆகுது. ஏன்னா அவன் பெர்மிஷன் கேட்குறான். நீங்கள் போடு. இப்போ நீங்களும் போட்டு விடுறீங்க. இப்போ அங்கே இருக்கவங்க கிஸ் பண்ணுங்கன்னு கத்துறாங்க. நீங்கள் ஜேகேவை தான் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜேகே மெதுவாக உங்ககிட்ட வராரு. பண்ணிடாத, வேண்டாம் அப்படின்னு ஒரு மாதிரி பயந்து போய் நின்றுட்டுருக்கீங்க. இப்போ ஜேகே கிட்ட வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு அவ்வளோ மெல்ட் ஆகுது. உங்களுக்கு ஒன்றுமே புரியல.
ஜேகேவோட இந்த சைடு நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அண்ட் இப்போ இதெல்லாம் முடியுது. நீங்கள் ரொம்ப உங்கள் அப்பா அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அழுவுறீங்க. மா நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். உன்னையும்ப்பா என் கல்யாண வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்கல்ல, போங்க, நான் வீட்டுக்கு வர மாட்டேன். ஆமாம்மா, இப்போ நீ ஒரு வீக் ஜேகேவோட வீட்டில் தான் தங்கணும். இப்போ உங்களுக்கு செம்ம ஷாக். அப்பா 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 ரொம்ப கொடுமை பண்ணிடப்பா, என்னால் முடியாதுப்பா. அப்போ நான் என் வீட்டில் என் ரூமில் தான்ப்பா இருப்பேன். இல்லைம்மா, அங்கே தான் போகணும், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிடுறாங்க. இப்போ காரில் தான் நீங்கள் ஒரு ஓரமாக சாஞ்சிட்டு உங்களுக்கு பேசவும் பிடிக்கல, எதுவுமே பண்ண பிடிக்கல. அண்ட் இந்த பக்கம் ஜேகே வெதுகு மூஞ்ச தூக்கி சொருவினருக்கா. எனக்கு தான் ஜாலியாகுது. அவளை நீ சாவ போறடி. அப்படியே என்ன ஆணவம் ஒரு பொண்ணுக்கு ஆணவம் இருக்கலாம். இதுக்கு ஆணவம் தான் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக விஷம். அப்படியே ஒல்லியாக வச்சுன்னு உடம்ப. சரி நீ செத்தடி, ஃபஸ்ட் நைட் தானே, தூக்கி போட்டு சாத்துறேன் வா அப்படின்னு ஜேகே ஒரு மாதிரி திட்டிகிட்டே வந்துட்டுருக்காரு. நீங்கள் இன்றைக்கி நைட்டு இவன் என்ன பண்ண போகிறானோ, எப்படின்னா தப்பிச்சிடு இவன்கிட்ட மட்டும் இருந்த அவ்வளோதான் நீ பண்ணதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு கொண்டுடுவான் போல். ஞாபகம் இருக்குமா? சரி கேட்போம். ஜங்குக்கா. ஆ மேடம் நீங்களா? ஐயோ இன்னும் கேட்கலையே. ஐயோ வெறுப்பேத்துறானே. ஜங்குக்கா. நான் தான் மேடம், சொல்லுங்கள். என்ன ஒரு மாதிரி குரலெல்லாம் கம்மியாக வருது? அது தெரியல, எனக்கு ஒரு மாதிரி ஸ்டொமக் பெயினாக இருக்குது. ஓ கல்யாணம் ஆனது ஸ்டொமக் பெயினா? என்ன மேடம்? ஆமாம், பீரியட்ஸ் தான். ஓ ஒயிட் கவுனு, பார்த்துங்க கரையாட போகுது. இல்லை ஒன்றும் ஆகாது. என்ன மேடம் ஏதாச்சும் சொல்லணுமா? எது என்ன ஆச்சா? இல்லை எதுவும் இல்லை, நீ அமைதியாக வா. வருவேன், நான் அமைதியாக வரேன். நீ அமைதியாக தாண்டி இதுக்கப்புறம் இருந்தாகணும். குரலே வரல பேர் நத்திக்கு. ஜெய இதை பண்ணு, அது இதை பண்ணுறா, இறங்குடா ஏறடா, நான் ஒத்துருவா படங்கடி படகிடம்பர். நீ நைட்டு அடங்குறேன், ஆம்பளைன்னு காட்டுறேன், அப்புறம் அடங்கிடுவேன் அப்படின்னு ஜேகே ஒரு மாதிரி உங்களை வெறுப்பேற்றிட்டு தான் வந்துட்டுருக்காரு. அண்ட் இப்போ நைட் ஆகுது, உங்களை ரெடிலாம் பண்ணி ரூமுக்கு அனுப்புகிறாங்க. நீங்கள் ஆண்டி எனக்கு ஸ்டொமக் வலிக்குது, எனக்கு முடியல. அது வலிக்கட்டுமா? நீ சும்மா போய் உட்காந்துட்டு வந்துடு. இது ஒரு இதுவுமா, எங்கள் ஃபேமிலி படி பண்ணணும். அதுதான் உங்கள் ஃபேமிலி படி பண்ணிக்கோங்க. எனக்கு சுச்சு வருது, உள்ளே பாத்ரூம் இருக்கு, நீ போய்க்கோ. ஐயோ இந்த ஆண்டி என்ன சாவடிக்கிறான்னு. ஆண்டி கூப்பிடக்கூடாதுமா. ஐயோ அத்தை விட்டுடுங்க. இங்கே பாரு, எனக்கு புரியுது எல்லா பொண்ணுக்கும் இப்போ ஐயோ நான் போகிறேன் அப்படின்னு நீங்கள் உள்ளே போகிறீங்க. இப்போ ஜேகே தான் உள்ள மொய் கவரெல்லாம் எண்ணிகிட்ருக்காரு. பைத்தியம் என்ன பண்ணிகிட்ருக்கா? இது இவனா பண்ணணும்? இரு வரேன். ஜங்குக். என்ன கத்துறான்? ஜங்குக். ஏய் நாடி டீயா? ஆமாண்டி. நாடி நாடி. என்ன டீ போட்டு பேசுகிற? நான் மேடம்னு கூப்பிடணுமா? எது கூப்பிடணும்? சரி சொல்லு. இங்கே வார், எதுக்கிடி உன்னை மேடம்னு கூப்பிடணும்? இங்கே பாரு, அப்பா கிட்ட சொல்லிடுவேன். சொல்லு போ. அப்பா என்ன சொல்கிறீ? முஞ்சா சொல்கிறியே, எப்படி சொல்கிறியே? வெளியே வெளியே போய் சொல்லிட்டு வா போ. என்ன இவ்வளோ திமிரு உனக்கு? குரலு கத்தாத, இறகு எவ்வளோ பண்ணிடுவேடி நீ. உகார். நீ எதுக்கு இப்போ மொயில் இது பண்ணிகிட்ருக்க? நான் பண்ணுறது உங்கள் அப்பாங்காரனுக்கு புத்தி இதா? ஜேகே புத்தி இருக்காடி. நான் பயப்படணுமா? நான் பயப்பட முடியாது. புத்தி இருக்காடி அவனுக்கு. இந்த வேலையெல்லாம் யாருக்கிட்டனா பார்க்க சொல்லணும். மாப்பிள்ளை நைட்டுனா வேலை பார்ப்பான், அவனுக்கு அறிவு இருக்கா? உன்னை சாப்பிட வேணாம் நான். உங்கள் அப்பங்காரன்னா என்ன போய் மொய் என்ன சொல்கிறான்? இந்த டைமில் பொண்டாட்டி மச்சத்தை தானடி எண்ணுவாங்க. அறிவுக்கு தாடி உங்கள் அப்பனுக்கு. தவர் அவ்வளோலாம் வரல. எங்கள் வீட்டு சைடு பங்கு இது, உங்கள் வீட்டு சைடு வெத்துன்னு போயிட்டான்னு நினைக்கிறேன் உங்கள் அப்பா உசாரா. இது எங்களுக்கே கண்ணு வைக்காதண்ணா. இப்போ நீங்கள் தான் கோவமா? இதெல்லாம் ஒரு பணமா? நான் பார்க்காத பணமா? இப்போ ஜேகே ஒரு மாதிரி கோவமா? இங்கே பாரு, இந்த வீட்டுக்கு வந்துட்டா அடங்கணும், புரியுதா? இது பணமா இதுவா அதுவான்லாம் பண்ணக்கூடாது, மரியாதை கொடுக்கணும், புரிஞ்சா? என்னால் முடியாது. முடியும்டி, முடியும். நான் முடிய வச்சு காட்டுறேன். என்ன பண்ணுவேன்? என்ன பண்ண மாட்டேன்னு நினைக்கிற? அப்படின்னு கிட்ட வராரு. இங்கே பாரு, இதெல்லாம் ரொம்ப தப்பு.
தப்பா? ஆமாண்டி தப்பு தான், இது தப்பு தான், கரெக்டு. ஆனால் தப்பு பண்ணால் தானடி வரும். என்ன பேசுகிற? புரியலையா? பண்ணி காட்டவா? ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணலாமா வேணும்னா? இல்லை, உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், உனக்கு தெரியும். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த விஷயம். ஏன்னா இந்த தம்த்த வயசுலேருந்து நானும் என் ஃப்ரெண்டுங்களும் இப்படி பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம், அப்படி செய்வோம், இப்படி செய்வோம் நிறைய பேசியிருக்கோம். இந்த கட்டத்தில் தான் அந்த வித்தைகளெல்லாம் இறங்க முடியும். நீ என்னாடி மானாகினான்னா எப்படியா அப்போ நான் இறங்குறது? புரியுதா? இல்லை, ஓ குழந்த ரொம்ப பயப்படுதுன்னு நினைக்கிறேன். சரி, பொறுமையாக பண்ணுறேன். இங்கே பாரு, என்னடா பேசுகிற? நான் மேடம் ஆயிட்டேன். என்ன? ஏய், நீ என் மேடம் தாண்டி, நீ என் பொண்டாட்டி ஆயிட்டடி, பொண்டாட்டி. மறந்து போயிட்டியா? தோ இந்த சிவப்பு கலர் புடவையில் சும்மா மச்சாவாக இருக்கு குண்டான்னு, அதுலேயும் நகையே இல்லாமல் ஒரே ஒரு நகை மஞ்சள் கலரில் நிற்கிது பத்தியா? அப்புறம் அந்த மோந்திரம் பாரு, உன்னை நீயே பாரு எப்படி இருக்கன்னு. இப்படி இருக்க பொண்ணை விடுவானா? அப்போ நீ என்னை தப்பாக பார்த்துருக்கேன்னு சொல்ல வரியா? அஃப்கோர்ஸ். ஏன்டி நீ மேடமாக இருந்தா நீ பொண்ணு தானே. தச்சமாக நான் உன்னை தப்பாலாம் பார்க்கல, அவ்வளோ கேவலமாலாம் என்னை வளரலை. அன்றைக்கி உன்னை டவுல் இல்லாமல் பார்த்தேன் பார், அப்போ தான் தப்பாயிடுச்சு எல்லாம். அதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பிச்சு, அப்போயும் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, அவ்வளோதான். மற்றபடி எவனையுமே உன்னை பார்க்க விட மாட்டேன்டி. எனக்கு கேவலமாலாம் நினைக்காத. இப்போ நான் ஹஸ்பண்ட் ஆகிட்டேன், எல்லாத்தையும் சொல்லி தான் நான் ஆகணும். இப்படி பார்த்தேன், அப்படி பார்த்தேன்னு. சரி, எப்படி வரியா இல்லை தூக்கணுமா? நாடி அது இடுப்பு, உன் இடுப்பு வாழ மாட்டேன், நான் பிடிச்சா தாங்க மாட்டேன். ஐயோ பாவண்டி நீ. என் கையோட சைஸை பாரு, அதோட சைஸை பாரு. ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த கஷ்டம் இது அதுன்னெலாம் சொல்லிட்டு இருக்காத, அவ்வளோதான் உனக்கு மரியாதை. தள்ளிப்போ அப்படின்னு சொல்லி நீங்கள் பாட்டு போய் படுத்துக்கிட்டீங்க. திமிரு அடங்க மாட்டுது. உன்னா பண்ண அடங்கம்மா? நீ மட்டும் என் பண்ண பக்கத்தில் இருக்க சொம்பத்துக்கே தலையிலே போட்டுருவேன். அட்டட்டா, பொண்ணா இது? சி போடி, ஏன்டி உங்க கூட பண்ணுவான் அப்படின்னு ஜேகே படுத்துக்கிட்டாரு. இப்போ உங்களுக்கு நைட்டு குளிருது, நீங்கள் பெட்ஷீட் எடுத்து போத்துறீங்க. ஏய், அது ஏன் வீட்டு பெட்ஷீட்ரி, நீ எதுக்கடி எடுக்கிற? முதல்ல சொல்லியிருந்தேன், என் பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்திருப்பேன்ல. குடு, எனக்கு குளிருது. ஐயா, உனக்கு என்ன புடவை கட்டிட்டு படு. அதான் நீ புடவை பெட்ஷீட்டா போத்தின்னு படு. இல்லை எனக்கு குளிருது, குடு ஜேகே. என்னால் முடியாது, இது நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன். உனக்கு தலைகாணி கொடுத்ததே பெரிய விஷயம், என்ன கீழே போய் படுப்படி. உங்கள் அம்மா கிட்ட சொல்லவா? சொல்லு பேப்ப சொல்கிறியே. இப்போ நீங்கள் தான் எழுந்து அப்படி பெட்ஷீட்டை பிடுங்குறீங்க. ஏய், இது எந்திரி, எனக்கு வேணும், எந்திரி, ஏய் கையறி எந்து அப்படின்னு நீங்கள் அடிச்சுக்கிறீங்க 2 பேரும். இழுத்து இது பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் ஜேகே ஒரு ஃபோர்ஸில் இழுத்ததும் நீங்கள் அவர் மேலே போய் விழுந்துட்டீங்க. இங்கே பைத்தியம், இடுப்பு வலிக்குது லூஸு, இப்படி தான் இழுப்பியா? ஏய் இல்லடி, என்னடி மேலே இருக்க சங்குகா வேணாண்டா. இப்போ ஜேகே அப்படியே உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. நான் என்ன பேசிகிட்ருக்கேன், நீ எனக்கு கண்ணை பார்க்குற, இப்படி பார்க்குற, என்ன பார்க்குற? ஏண்டி ஃபஸ்ட்டு நீ பாரு, நீ என்ன பண்ணுறேன்னு. இப்போ நீங்கள் தான் ஓ சாரி அப்படின்னு இறங்கிக்கிறீங்க. குளிர்தா ரொம்ப? சரிங்க வா அப்படின்னு ஜேகே கை நீட்டுறாரு. என்ன பண்ணணும்? இப்போ தலைவை. ஏய் வெயிடி, வச்சு தர மாட்டேன் அப்புறம். சரி நான் வச்சுட்டேன் பாரு. இப்போ ஜேகே அப்படியே உங்களை ஹக் பண்ணுறாரு. என்ன பண்ணுற? வச்சுட்டு குட்டியாக இருக்குதா? என் உடம்புக்கே பத்தாததுக்கு என் பட்டில் இன்னொரு உடம்பு வேறு வந்துருக்கா புதுசா, அதனால. ஏய் சங்கு, நாடி இவ்வளோ காசு கொடுக்குறோம் நாங்கள், ஒரு பெட்ஷீட் வாங்க வைக்கலையாடா உனக்கு? இப்போ ஜேகே தான். ஏய், உனக்கு பெட்ஷீட் வேணா கிளம்பி போ. நான் நெக்கலாக பேசுகிறேன் போ. இல்லை குடு பா, கோவம் படுறான் வேறு. இப்போ 2 பேரும் அப்படியே தூங்குறீங்க. இப்போ உங்களுக்கு தான் அப்படியே ஜேகேவை கட்டி பிடிச்சிக்கிறீங்க. ஏன்னா உங்களால் குளிர் தாங்கவே முடியல. இப்போ ஜேகேக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஐயோ, நான் கனவுல நடந்ததுலாம் இப்போ நிஜத்தில் நடக்குது. இது மாதிரி என் பொண்டாட்டி என்னை பிடிச்சின்னு படுகணும்லாம் நான் ஆசைப்பட்டேன். இது நாடானா நம்மளை அப்படி டைட்டாக பிடிச்சின்னு பத்துனரு குழந்த மாதிரி தெரியலையா இவளுக்கு? என்ன இப்படி என்ன கட்டி பிடிச்சின்னு இருக்கா?
அப்புறம் ஏந்துப்பா ஐயோ நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னுவா. ஐயோ அழகே நீ அழகிடி, என்ன திமிரு அதிகம்டி, திமிருகாரி, நல்லா தாண்டி இருக்க, ரொம்ப பிடிக்கும் உன்னை. உங்கள் அப்பா வந்து சொன்னோன்னே ஒரு மாதிரி பண்ணந்தான், ஆனால் எனக்கு ஒன்று பிடிக்கும். ஏன்னா தெரில, நானே சொல்லணுன்னு தான் இருந்தேன். எப்படியோ கடவுளுக்கு அது தெரியுது. அதுவும் கொடுமை, உன்னெல்லாம் ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கல. அந்தளவுக்கு அடி பேய், நீ பேய் தான், கரெக்டு தான். இப்போ சாவடிக்கிறிய என்ன, இதில் கூட பண்ண விடாமல் ஒருத்தாரா இருக்கதான் வாழ் அப்படின்னு சொல்லி ஜேகே அப்படி தூங்குறாரு. அண்ட் இப்போ மார்னிங் ஜேகே அப்படியே இறங்கி குளிச்சுட்டு இப்போ வெளியே தான் வராரு. அவங்க அம்மா காஃபிலாம் போட்டு கொடுத்துட்டு போய் பொண்டாட்டிக்கு போய் கொடுன்றாங்க. இப்போ ஜேகே தான் அவங்க அம்மா கிட்ட, ஏம்மா உனக்கு அநியாயமாக இல்லை, ஏம்மா அப்படி பண்ணுறேன், இந்த நேரத்துக்கு நான் 10 இருக்கணும், அவள் எத்துன்னு வரணுமா, நான் அவளுக்கு எத்துன்னு போய் கொடுக்கணுமா, இங்கே பாருடா, ஒரு வாரம் அவளை மகாராணி மாதிரி பார்த்துக்கணும், சும்மா அவளை திட்டாத, நம்ம வீட்டில் இருக்க வரைக்கும் அவள் மகாராணியாக தான் இருப்பாள், ஓகேவா, நீ தான் வேலை செய்யணும். அம்மா கொடுமைம்மா இதெல்லாம், போடா குழந்த தூங்கிட்டு இருக்கு பாரு, என்ன பண்ண, ஒழுங்கா அவளுக்கு அடிமையாக இருக்க வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட அம்மா கிளம்பிட்டாங்க. இப்போ ஜேகே மெதுவாக வராரு. ஏய் ஏய் பைத்தியக்காரி ஏந்திரி. ஐயோ என்ன இவ்வளோ மட்டமாக கூப்பிட்றோம், அப்படிலாம் கூப்பிடக்கூடாது. இப்போ நம்ம அவள் பொண்டாட்டி, நம்மளுக்கு அதனால் மரியாதையாக கூப்பிடணும். ஏண்டி பொண்டாட்டி, அடி ஏய் பொண்டாட்டி ஏந்திரி, வாட்டி 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 க்யூட் பொண்டாட்டி, நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி, அடி எழுந்துடுறி யாட் பொண்டாட்டி அப்படின்னு கத்திட்ருக்காரு. இப்போ நீங்கள் ஐயோ யாருடா அது இப்படி கத்துறது காதுக்கிட்ட அப்படின்னு பொறுமையாக கண்ணை ஓப்பன் பண்ண ஜேகே தான். பைத்தியம் இவ்வளோ கிட்ட நிற்பியா, பயந்துட்டேன், என்ன என்ன விஷயம், கொஞ்ச நேரம் தூங்க விடுறியா, ஏய் ரொம்ப கத்தாதண்ணா, இந்தா அம்மா காஃபி கொடுத்தாங்க, அப்படியே பாச்சி காலையிலே அப்படி ஆண்டி இப்படி தலைவலி ஏற்றுற, நான் ஒன்றும் இல்லை, நீ தான் எனக்கு தலைவலி கொடுத்த, இப்போது நான் என்ன கொடுத்தேன், நீ தாண்டி கொடுக்குற எப்போவுமே எப்பா சனி ஆண்டி, நீ சனி உக்கரத்தில் இருக்குது போல் எனக்கு, நானா, நீ தான் எனக்கு எல்லாமே, அந்த இதுதோ போ, எதா பேச தெரியல, அப்புறம் என்ன, எனக்கு தெரியும், இந்த காஃபி எடுத்து ஊற்றி விட்டுருவேன், அட்டியே அதெல்லாம் பண்ணாதுரி, ஸ்கின்னெல்லாம் ரொம்ப புதுசாக வச்சிருக்கேன் நான் பால்னு, நீ எதெல்லாம் பண்ணி விட்டேனா, ஓகே அது கூட அப்படின்னு நீங்கள் காஃபி எடுக்கிறீங்க குடிக்கிறீங்க, செம்மையாக இருக்குது, ஏஜுக்கு உங்கள் அம்மா போட்டாங்களா, செம்மையாக இருக்குது, எனக்கும் கற்றுக் கொடுக்க சொல்லு, நீ தான் எந்த கற்றுக் கொடுக்க சொல்லுன்னு வேறு சொல்லாத, உன்கிட்ட என்னடா பேச்சு, என் அத்தைக்கிட்ட போய் நானே கேட்டுப்பேன். இப்போ ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன அத்தையா, யார், உங்கள் அம்மா, நீ எனக்கு புருஷன்னா உங்கள் அம்மா எனக்கு அத்தை தானே, அவருக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது. யார் புருஷன்டி, யார் புருஷன், நீ தானே, அப்போ நீ யார் எனக்கு, நான் உன் பொண்டாட்டியா, பொண்டாட்டி நேற்று நைட்டு என்ன பண்ணான், எங்கள் பேர் எதுக்கு கிட்ட வர, இல்லை கேட்குறேன் சொல்லு, எதுவும் பண்ணலை, என்ன புருஷன் நைட்டு என்ன பண்ணான், என்ன இப்படி பேசுகிற, இப்படி தான் பேசுவாங்க, நீ தானே இப்போ ஏற்றி விட்ட, என்ன ஏற்றி தானே விட்ட, எதுக்கு இப்படி பண்ணுற, அடிச்சிருவேன், அட்ரி, உன் உடம்பு தாண்டி இது, நீ அடி, பதிலுக்கு நானும் அடிப்பேன், கன்னத்தில் இல்லை கிண்ணன்னா, இது குட்டி கிண்ணம்லாம் இல்லை, கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, பார்த்துக்கிறேன், என்ன ஜங்கு, அது பாரு அன்னைக்கு பார்த்து, உனக்கு அங்கே வீங்கியிருக்கா, இப்போ ஜேகேக்கு ஒன்றுமே புரியல, என்னடி பேசுகிற, நீங்கள் கை வச்சு பாயிண்ட் பண்ணி அங்கே பாரு, உனக்கு அங்கே அடிபட்டுச்சா, இப்போ ஜேகேக்கு செம்ம சிரிப்பு, ஐயோ நாடி மக்க, இப்போ எதுக்கு இப்படி கேவலமாக சிரிக்கிற, ஏய் நீ தாண்டி கேவலமாக இப்போ சொன்னேன், இல்லை எனக்கு உங்ககிட்ட கம்ஃபர்டபுள் அதனால தான் கேட்டேன், அடிபட்டுச்சா, எங்கே போய் இடிச்சுக்கிட்ட, உன் மேலே தான், அதுக்கு தான் அடிபட்டு வீங்கிக்குது, நான் என்ன பண்ணேன், ஏய் உனக்கு தெரியாதா, என்ன தெரியாதா, பின்ன பசங்க கூட பேசினா தானே, சரி உகார், எனக்கு அடிப்படல, அப்புறம் எதுக்கு அது வீங்குது, அது ஒரு மாதிரி ஏன்னா அது என் பொண்டாட்டியை பார்த்த பிறகு
ஒரு மாதிரி துள்ளுது. அதுக்கு தான். துள்ளுதா அப்படின்னா சொல்கிறேன். உன் வீட்டுக்கு போன பிறகு சொல்கிறேன். இங்கே வேணாம், பக்கத்தில் அம்மா ரூம் இருக்கு. இருக்கட்டும்னா உனக்கு புரியாது, காஃபி குடிச்சிட்டு வெளியே வா. அப்படி தான் டேஸ் போயிருக்கோம். செம்மையாக அடிச்சுப்பீங்க, சண்டை போட்டுப்பீங்க, உங்கள் 2 பேருக்கும் செட்டே ஆகாது. அண்ட் இப்போ உங்களை தான் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அண்ட் அங்கே தான் இருந்துகிட்ருக்கீங்க. ஜிகேவும் அங்கேயே தான் இருக்கார். நீங்கள் ஜேகே கூட சண்டை போட்டுட்டு பேசவே இல்லை. இப்போ ஜேகே தான், அங்கிள் உங்கள் பொண்ணு ரொம்ப என்ன டென்ஷன் ஏற்றின்னு இருக்கா, உங்களுக்காக மட்டும்தான் பார்த்துன்னு இருக்கேன், இங்கே பாருங்கள் அந்த ஃபைலில் சைன் போடுனா பண்ண முடியாது அப்படின்றா. எல்லோரும் முன்னாடி காலில் சொல்கிறா. அப்புறம் எதுக்கு அங்கிள் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க? ஜங்குக்கு கோவப்படாதப்பா, நான் புரிய வைக்கிறேன். ஓரளவுக்கு தான் அங்கிள், உங்களுக்காக மட்டும்தான் நான் பார்த்து நான் அமைதியாக இருக்கேன், அவளுக்காகலாம் இல்லை. மேடம் நானும் எல்லா இடத்துலையும் மரியாதை தான் கூப்பிட்றேன். உங்கள் பொண்ணு அடங்குதா எங்கன்னா? இப்போ நீங்கள் தான் அப்படியே மாடி மேலேருந்து, என்ன ஜங்குக் அப்பா கிட்ட அழுகிற போல? மேடம் பாருங்க, நான் எதுவும் பேசல. பாருங்கப்பா. மேடமா இவ்வளோ நேரம் போட்டு தானே கத்திட்டு இருந்தான், சம்பளமே கொடுக்காதீங்க அவனுக்கு. ஏய் பொடி சும்மா உள்ள. இப்போ உங்கள் அப்பா தான் சிரிச்சிட்டு, இங்கே பாரு ஜக்கே, உன் பொண்டாட்டி நீ தான் அடக்கணும் போ. அங்கிள் அவன் அடங்க மாட்றா, நீ தான்ப்பா அடக்கணும் போப்பா அப்படின்னு அமுச்சு விட்டுடுறாரு. வரேன்டி மேலே, உங்கள் அப்பானே குத்துட்டான்ல நீ தான் அடங்கணும்னு, நீ உனக்கு அடங்குறேன் இரு அப்படின்னு ஜேகே மேலே வந்து கதவு திறக்கிறாரு. நீங்கள் என்னப்பா தம்பி அப்படியே முறைக்கிறத பாரு முட்டை கண்ணில். என்ன ஏய் நாடி விட்டா ஏறுற? நான் ஏறலையா, நான் நின்றுட்டு தான் இருக்கேன். ஓ ஜோக்கு சிரிச்சிட்டேன், நாளைக்கு சிரிக்கிறேன்னா இங்கே வா. நான் வர முடியாது. ஏய் வாயன் இங்கே, நீ வாயன் ஃபஸ்ட்டு. என்னால் முடியாது. வரமாட்டேன், இப்போ வர வச்சு காட்டவா அப்படின்னு சொல்லி ஜேகே அப்படியே உங்களை பிடிக்கிறாரு. இங்கே பாரு, இது டச்சிங் நீ வாயிலே பேசு. வாழெல்லாம் பேச தெரியாடிச்சாலும் எனக்கு இப்படி தாண்டி பேச தெரியும் பொண்டாட்டி. பண்ணலாமா என்ன? ஏய் 1 மாதம்டி கல்யாணம் ஆகி 1 மாதம் ஒன்றுமே இல்லை, பண்ணி ஆகணும். இனி நீ அடங்குற பார் அப்படின்னு சொல்லி ஜேகே அப்படி இப்படின்னு போட்டு உங்களை பண்ணுறாரு. அண்ட் இதை நான் அப்படியே டெலிகிராமில் கண்டினியூ பண்ணுறேன்டா, என்னால் இதில் சொல்ல முடியாது. ஸோ டெலிகிராமில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேடா, நான் அப்படியே இதை கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் லவ் யூ ஆல். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்காக வெயிட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.